ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முளைத்த செடிகளை பிடுங்கி நட போகிறேங்க. அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கங்கே விதை உளுந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்று முளைச்சிருச்சுங்க. அதுக்கு தான் சரி, இது அப்படியே கொஞ்சம் வெண்டைக்காய் செடியும் பார்த்தீங்கன்னா கலரி விட்டுறலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் இளநாத்து வெண்டைக்காங்க, சிகப்பு வெண்டை. வாங்க இதை நட்டு வைக்கலாம். வெள்ளரிக்காய் நம்ம இந்த சீசன் நட்டோம்னா நல்லா வந்துருங்க காய். அதனால தான் இப்படி நட்டு வைக்கலான்னு நட்டு வைக்கிறேங்க. முளைச்சதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா விதைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் பிடிங்கி நட போகிறேங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க அடுத்து என்ன செடி நடணும்னு காட்டுறேன். வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செடி பீன்ஸுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நாற்று நல்லா முளைச்சி வளர்ந்துருச்சுங்க. இது பிடிங்கி நட டைம் இல்லாததுனால இவ்வளோ வளர்த்தி விடக்கூடாதுங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பிடிங்கி நட்டுணுங்க. இந்த மாதிரி வேறு அடிப்படாத எடுத்து நீங்கள் நட்டிங்கன்னா சேதாரம் ஆகாதுங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டு தாங்க. சின்ன பாட்டுல நல்லா விளையுதுங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா பாருங்க, இந்த கோஸ் செடி பாருங்க, சின்ன பேக்கு தாங்க. இங்கே பாருங்க, சின்ன நம்ம பார்சல் வாங்கின கவருங்க, வேஸ்ட்டாக போகுதுன்றதுனால நான் இதில் போட்டு மண் போட்டு இந்த கோஸ் விதையை நான் போட்டு விட்டுருந்தேங்க. அழகா பாருங்க, இப்போ கோஸ் விளைஞ்சிருச்சு. இந்த மாதிரி சின்ன பாட்டில் கூட நம்மளால வளர்க்க முடியுங்க. எல்லா விதையுமே நல்லா முளைச்சிருச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா பேக் பூரா விதையாவே தாங்க இருக்கு. இப்போ பிடிங்கி நடதாங்க பேக் இல்லை, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இதில் ஒரு நீட்டை பீக்கன்னு இருக்குதுங்க. அதிலே பார்த்தீங்கன்னா அந்த பீன்ஸ் நட்டு வைக்கிறேங்க. அதாவது ஒரு பேக்கில் ரெண்டு ரெண்டு செடி இருக்கட்டும்ட்டு நான் இதிலே நட்டு வைக்கிறேங்க. இது அப்படியே லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டுருங்க, கையில் கொஞ்சம் கிளறி விட்டுருங்க, அவ்வளோதாங்க. இது ரெண்டும் அழகாக வளர்ந்துக்குங்க. அப்படியே இந்த வெண்டைக்காய்களுக்கும் கொஞ்சம் களை எடுத்து களைச்செடியெலாம் ரப்பிடுச்சிங்க. அதுதான் சரி, கிளறி பாருங்கள். மண்புழு பாருங்கள் இப்படி மேலே இருக்குது பாருங்க. அப்பப்போ கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருந்தால் கிளறி விடணுங்க. கொஞ்சம் ஈரம் அதிகமாக தாங்க போயிடுச்சு, மழை வந்ததுனால கொஞ்சம் ஈரமாக போயிடுச்சுங்க. ஒவ்வொரு சீசனுக்கு தாங்க ஒவ்வொரு விதை நல்லா வருது. சீசன் இல்லைன்னா வரமாட்டேங்குது. இந்த மாதிரி இந்த வெண்டைக்காவும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் டஃப் கொடுக்குதுங்க. 4 இருந்ததுங்க, இப்போ 3 தான் இருக்குங்க. ஒரு செடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரம் அதிகமாக இருந்ததில்ல, அப்படியே பட்டு போயிடுச்சுங்க. இந்த பீக்கங்க பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒட்டி முளைச்சிக்கிச்சுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இங்கேயும் வருது பாருங்க முளைச்சி. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுதுங்க வர்றது. பாருங்க முளைச்சி வருது பாருங்க. அதனால அதை விட்டுட்டு நம்ம இதை ஒன்று மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வேறு அடிப்படாதுங்க. கொஞ்சம் வளர விட்டு நம்ம எடுத்தோம்னா வேறு அடிப்படுங்க. அதனால நம்ம கொஞ்சம் வேறு அடிப்படாத போதே எடுத்துக்கலாங்க. லைட்டாக கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளறி விடுங்க, சீக்கிரம் வளர்ந்துருங்க. பாருங்க பொல்லங்காவும் பார்த்தீங்கன்னா பாருங்க முளைச்சி வெளியே வருது பாருங்க. பொல்லங்காய்ங்க இது, குட்டை போடலைங்க. வாங்க நல்லா ஒவ்வொரு பேக்கு ரெண்டு ரெண்டு கொடி வைக்கிறேங்க. கரெக்டாக 2 கொடி இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே கலரி மட்டும் விடுறாங்க. இப்போதைக்கு நம்ம 4 செடி நீட்டு பீக்கங்கள் நட்டுருக்குறோங்க. நாலு 5 செடியாக இருக்குதுங்க. அந்த அளவுக்கு நீட்டை பிரிக்குன்னு போதுங்க வீட்டுக்கு. தர்பூசணி பார்த்தீங்கன்னா 2 கொடி போட்டு விட்டுருக்குறோங்க ஒரு பேக்கு. அதை அப்படியே கொஞ்சம் கலரி விடுறோங்க. 2 கொடியும் கரெக்டாக வளர்ந்துக்குங்க. இதுலேயும் 2 கொடி இருக்குதுங்க. கரெக்டாக 2 பேக் போட்டு விட்டுருங்க. தர்பூசணியுமே இப்போ 3 பேக்கில் இருக்குதுங்க. தர்பூசணி ஏற்கனவே ஒன்று வளர்ந்து வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா இளநாத்துங்க. நூக்களுமே கொஞ்சம் கலரி விடுறேங்க. கொஞ்சம் ஈரம் எல்லாம் மழை வந்ததில் கொஞ்சம் ஈரமாக இருக்குதுங்க பேக். இதுக்கு மட்டும் ஈரம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ நல்லா வருது பாருங்க, தலைஞ்சு நல்லா செழிப்பாக வருதுங்க. 2 மட்டும் வளர்த்திட்டா கூட போதுங்குதுங்க எனக்கு. கொத்தவரங்காயும் கொஞ்சமாக கலரி விடுறேங்க. ஒவ்வொரு பேக்லையும் பார்த்தீங்கன்னா 2 இருக்குதுங்க. இது ஒரு செடி, இது ஒரு செடி.
இது பெரிய பேக்குன்றதுனால நம்ம கொத்தவரங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதையே உள்ளாங்க, அந்த மாதிரி உள்ளாங்க. நம்ம அப்பப்போ இந்த சின்ன செடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வளர வரைக்கும் கொஞ்சம் கலக்கி தாங்க விடணும். ஏன்னா அந்த சங்கு பூச்சியோ எறும்போ செடியை சாப்பிட்ருங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளறி விடுங்க. இதுலேயும் பாருங்க 2 செடி இருக்குது, கொத்தவரங்காய் தாங்க. இந்த மாதிரி கிளறி விட்டு வளர்த்தணுங்க இளநாத்தை பொறுத்த வரைக்கும், அப்போதான் சீக்கிரம் வளருங்க. இதில் பார்த்தா 4 செடி இருக்குதுங்க. 4ல் கொஞ்சம் வளரட்டுங்க, வளர்ந்தா நம்ம பிடிங்கலாங்க. இப்போதைக்கு வளரட்டும்னு விட்டுட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகப்பு லாங் பீன்ஸுங்க, அதையுமே கொஞ்சம் கிளறி விடுறோங்க. இங்கே பாருங்க தர்பூசணி கொடி பாருங்க எவ்வளோ சூப்பராக ஒரு 2 மழைத்துளி வந்துச்சுங்க. என்ன அழகாக வளருது பாருங்க. இதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு செழிப்பு நம்ம தண்ணி ஊற்றுறதுல வர்றதில்லைங்க. இப்போ பாருங்க நல்லா கொடி பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. நெய் மிளகாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலவி விடலாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா இளநாத்துங்க, சூப்பராக வளர்ந்து வருதுங்க. 2 பேக் இருக்குதுங்க. இதுவுமே சிகப்பு லாங் பீன்ஸ் தாங்க, இதுவும் 2 பேக் வச்சிருக்குங்க. அப்பப்போ நம்ம காய் செடிங்களை வளர்த்துட்டே இருக்கணுங்க, அப்போதான் விதைக்கும் இருக்கும், காயும் நம்ம தொடர்ந்து அறுவடை பண்ண முடியுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய்ங்க. வெள்ளரிக்காயும் பார்த்தீங்கன்னா நிறைய விதை இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம பேக்கில் பிடிங்கி நட்டு வைக்க. இதில் பீக்கங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொடி இருக்குதுங்க. ஒரு பேக்கு 2 கொடி தாராளமாக வளர்த்தலாங்க, நல்லாவே வளருதுங்க 2 கொடி. வெள்ளரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு நமக்கு நல்லாவே யூஸ் ஆகுங்க சாப்பிட்றதுக்கு. அதனால எனக்கு வெள்ளரிக்காய்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனால கொஞ்சம் பேக் மிச்சமாக போட்டு வைக்காங்க. இப்போதைக்கு 3 செடி நட்டு வச்சுருக்குறேங்க, இன்னும் 2 நடுறேங்க. இதில் நாற்று நிறைய இருக்குதுங்க, வேஸ்ட் பண்ண மனசே வரல. இந்த மாதிரி நம்ம பிடுங்கி நட்டோம்னா சூப்பராக காய் வைக்குதுங்க. அதிலே நாற்று நம்ம விதைய விட்டு அப்படியே காய் பறிக்கலாம்னு நம்ம விட்டோம்னா அது அவ்வளோவா சரியாக காய் வைக்க மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி நம்ம நாற்று விட்டு பிடுங்கி நம்ம பேக்கில் நடும்போது காய் நல்லா வைக்குதுங்க. அதனால தான் நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 கொடி விட்டுறோங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 3 பேக் இப்போதைக்கு வெள்ளரிக்காய் நட்டு வச்சுருக்குறேங்க. இது வந்து நான் அப்படியே விட போகிறேங்க. திருப்பி ஏதாவது பேக் காலியாச்சுன்னா பிடிங்கி நட்டுக்கோங்க, இல்லைன்னா வேஸ்ட்டு தாங்க இது. ஏற்கனவே பீன்ஸும் 4 விதை ஒன்றும் பிடிங்கி நடவே இல்லைங்க, அதுவும் அப்படியே விட்டுட்டேன். இதுவும் பாருங்க, இதுலேயும் ஒரு பேக் ரப்பரும் இருக்குதுங்க, இதையுமே நம்ம பிடிங்கி நடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் சரிங்க. விதைய பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இதில் நட்டு விட்ருவோங்க. நட்டு வச்சதும் அது முளைச்சிருச்சுன்னா பிடுங்கி எங்கே காலி கிடைக்குதோ அங்கே நான் நட்டு வச்சிருவேங்க. இதுதான் என்னுடைய மாடி தோட்டத்தில் தொடர்ந்து நான் காய் பறிக்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்குதுன்னு சொல்லலாம், உதவியாகவும் இருக்குதுன்னு சொல்லலாங்க. இது பார்த்தீங்கன்னா முலாம்பழங்க. முலாம்பழம் கொடி பாருங்க, நட்டது பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. 3 கொடி வச்சிருக்கிறேங்க, 3 கொடியுமே சூப்பராக வளருதுங்க. அதுதான் வந்து கொஞ்சமாக கிளறி விட்றேங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு நட்டதுங்க. நம்ம காய்கறி வேஸ்ட்டு போடுறது பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே விதை முளைச்சிக்குதுங்க. பாருங்க எப்படி கொத்தாக முளைச்சிருக்குது பாருங்க. கத்திரிக்காய் விதைங்க என்ன அழகாக முளைச்சிருக்கு பாருங்க. கத்திரிக்காய் விதைக்கு பஞ்சமே இல்லைங்க, எப்படி முளைச்சிருக்கு பாருங்க. இந்த கொசு 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 கொசுன்னு முளைச்சிருக்குங்க. பொட்டு விதைன்னு போடுறதுங்க, அதெல்லாம் பொட்டுன்னு போட்டோம்னா அழகாக முளைச்சிக்குதுங்க.
மண்ணு நல்லா தரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா முளைப்பு திறனுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இது பெரிய பேக்குங்க, அதனால பாத்தீங்கன்னா 3 கொடி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி நாத்தும் முளைச்சிருக்குதுங்க. நம்ம லிக்விட் தண்ணி ஊத்துறதுல தக்காளி பழம் அழுகுன பழம் போடுறதுனால அந்த விதைங்க உளுந்து உளுந்து எல்லாத்துலயும் தக்காளி நாத்து முளைச்சிருக்குங்க. காய்கறி வேஸ்ட்டு, விதை எடுக்கிற வேஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் உள்ளே போட்டு விட்ருவோங்க. இப்போ நல்லா காஞ்சிட்டு இருக்குதுங்க. அதுதான் வந்து ஆட்டெருவும் மேலே இருக்குதுங்க. எல்லாம் அப்படியே நம்ம கலரி விட்டோம்னா உள்ளே போய்க்குங்க. 3 கொடி முலாம்பழம் கொடிங்க. இங்கே ஒரு 2 கொடி வச்சுருக்குறேங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குதுங்க. 2 கொடி இருக்குதுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய பேக்கு தாங்க. அழகாக வளர்ந்து வருது பாருங்க. இதுவுமே ஒரு 5 செடி இருக்குதுங்க முலாம்பழமும். நம்ம மாடி தோட்டத்தில் முலாம்பழமும் இருக்குதுங்க, வெள்ளரிக்காவும் இருக்குது, தர்பூசணியும் வச்சுருக்குறேங்க. வெயில் காலத்துக்கு ஏற்ற காய்கறிகள். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா பச்சை லாங் பீன்ஸ் விதை நட்டு விட்றேங்க. அது நான் அன்றைக்கி நட மறந்துட்டேங்க. அதுக்கு தான் சரி இப்போ நட்டு விட்றேங்க. பச்சை லாங் பீன்ஸு நம்மளுடைய விதையே தாங்க. இதுவுமே நம்ம முளைச்சிச்சின்னா பிடுங்கி வேறு பேக்கில் தாங்க நடணும். இப்போதைக்கு ஒரு 6 கொட்டை ஊனி விட்றோங்க. முளைச்சதும் நம்ம பிடுங்கி நட்டுக்கலாங்க. பாருங்க பீட்ரூட் கீரை அழகாக வளர்ந்து வருது பாருங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நாற்றி நட்டு வச்சுட்டுங்க. அதுவும் வளருதுங்க, இதுவும் வளருதுங்க. இருக்கட்டும், எல்லா கீரையும் வளரட்டும்னு விட்டுட்டுங்க. இப்போ வந்து மறுபடியும் பீட்ரூட் கீரையை தூவ போகிறேங்க. அப்படியே அழகாக மலைச்சாரல் மாதிரி தூவி விட்ருங்க. சரியா போகுது. தண்ணி விடும்போது லைட்டாக இப்படி ஜெலிச்ச மாதிரி விடுங்க பாருங்க. அழகாக அதுவே போதுங்க. மண்ணே போட தேவையில்லைங்க, அதுவே போதும். வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நடுறோங்க. அடுத்து இலை பேட்ச் பீட்ரூட். பீட்ரூட் பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச இதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் வந்து எனக்கு சமையலுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு வேண்டிய நான் பீட்ரூட்டை அடிக்கடிக்கு நட்டு வைக்கிறேங்க. பீட்ரூட் ஒரு 2 பேக் போட்டு விட்றேங்க. ஒவ்வொரு குழிலையும் 2 2 போட்டு விட்றோங்க. முளைச்சிச்சின்னா நம்ம பிடிங்கி நட்டுக்கலாங்க. நம்மளுக்கு என்ன கீரை வேணுமோ அதை நம்ம அடிக்கடிக்கு மாடி தோட்டத்தில் நம்ம போட்டுகிட்டே இருக்கணுங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச கீரைங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை அடிக்கடிக்கு ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்பதாங்க இருப்பேன். லைட்டாக மூடி விட்ருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நட்டு வைக்கிறேங்க 2 பேக். இந்த 1 மாதம் போனதான் அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நட்டு வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. ஏப்ரல் மேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சின்ன வெங்காயம், பூண்டுலாம் நம்ம விளைஞ்சிக்கலாங்க. ஏன்னா அது மழை வராதனால நல்லா விளைஞ்சிக்குங்க. நடும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து கொடுக்குறேங்க. பேக் காலியாக காலியாக எருவும் மண்ணும் கலந்து கலந்து நம்ம ஏதோ ஒன்று நட்டு வச்சுட்டே இருக்கலாங்க. வர வரைக்கும் வரட்டும்னு சொல்லி வேஸ்ட்டாக வைக்கக்கூடாதுங்க பேகை. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை அறுவடை வீடியோ வருங்க, பாருங்க. பாய்.